1901 சென்செக்ஸ்ல சாதி ரீதியாக மக்களை தொகுக்கிறாங்க. கேட்டகரி 14 கேட்டகரி அதுல தொகுக்கப்படுது. பார்ப்பனர், சத்சூத்திரர்கள், வைசியர்கள், தன்னுடைய சடங்குகளில் பார்ப்பனர்களை அமர்த்தாத சாதிகள், தன்னுடைய சடங்குகளில் பார்ப்பனர்களை பகுதியாக அமர்த்தும் சாதிகள், தன்னுடைய சடங்குகளில் பார்ப்பனர்களை எப்போதும் அமர்த்தாத சாதிகள் அப்படின்னு போட்டுக்கிட்டே வரான். தீண்டுவதால் தீட்டுப்படும் சாதிகள், தீண்டாமலேயே தீட்டுப்படுத்தும் சாதிகள், தீண்டுவதாலும் மாட்டிறைச்சி உண்ணுவதாலும் தீட்டுப்படுத்தும் சாதிகள், தீண்டாமலேயே தீட்டுப்படுத்தும் சாதிகள் ஆனால் மாட்டிறைச்சி உண்ணாதவர்கள், இப்படின்னு ஒரு 14 கேட்டகரி போறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் தீண்டுவதால் தீட்டுப்படுத்தும் சாதிகள் நமக்கு புரியுது. தீண்டாமை, தொட்டா தீட்டு, புரியுது இல்ல? அது என்ன தீண்டாமலேயே தீட்டுப்படுத்தும் சாதிகள்? தீண்டாமலேயே தீட்டுப்படுத்தும் சாதிகள்னா அவன் பார்வைப்பட்டா தீட்டு, அவன் மூச்சு காத்து பட்டா தீட்டு, அவன் நடந்து போன பாதையில நான் நடந்து போனா தீட்டு. இதுவெல்லாம் இருந்த ஒரு சமூகத்தை நீங்கள் முற்போக்கு சமூகம், இது நியாயமான சமூகம், இங்கே சமத்துவம் நிலவியது, இங்கே அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் இல்லைன்னு சொன்னா நான் நம்புனா நான் முட்டாளா இல்லையா?